கர்த்தாவே, நீர் வெளிப்படுத்தினதை நான் கேட்டேன், எனக்கு பயம் உண்டாயிற்று. கர்த்தாவே, வருஷங்களின் நடுவிலே உம்முடைய கிரியை உயிர்ப்பையும் வருஷங்களின் நடுவிலே அதை விளங்க பண்ணும். கோபித்தாலும் இரக்கத்தை நினைத்தள்ளும் என்று அருமையான ஒரு பக்தன் சொல்லுகிறார். இந்த 2024ஆம் ஆண்டு துவங்கி 6 மாதங்கள் முடித்தது. 6 மாதங்கள் முடிந்து இன்னொரு 6 மாதத்திற்குரிய முதல் நம்ம ஆரம்பித்திருக்கோம். ஜூலை மாதம், அப்படித்தானே? பாதி வருஷம். அதனால்தான் இந்த பக்தன் சொல்லுகிறார் 2வது வசனத்திலே, வருஷங்களின் நடுவிலே அப்படின்னு சொல்றார். வருஷங்களின் நடுவிலே, வருஷத்துடைய துவக்கம் முதல் வருஷத்துடைய முடிவு மட்டும் கர்த்தர் நம்மளை ஆளுகை செய்யும். வருஷத்துடைய துவக்கம் முதல் வருஷத்துடைய முடிவு மட்டும் நம்மையும் நம்முடைய தேசத்தையும் நம்முடைய குடும்பங்களையும் ஆண்டவர் தான் ஆளுகை செய்ய வேண்டும். கர்த்தருடைய கரத்திலே நாம் நம்மை அர்ப்பணிக்கும் போது, நம்மை ஒப்பு கொடுக்கும் போது ஆண்டவர் அதை பிரியமாக ஏற்றுக்கொள்ளுவார். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை. உங்கள் ஆவி, ஆத்மா, சரீரம் தேவனுக்கு பிரியமாக, தேவனுக்கு உகந்த பலியாக நம்மை அர்ப்பணிக்கும் போது, கொடுக்கும் போது கர்த்தர் அதை என்ன செய்கிறார்? அதை பிரியமாக தேவன் ஏற்றுக்கொள்கிறார். ஆகவே நாம் எல்லாரும் நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரங்களை, நமக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆண்டவருடைய கரத்திலே நாம கொடுக்க வேண்டும். ஏன் என்று சொன்னால், ஆண்டவரே, எது நடந்தாலும் எங்களுடைய வாழ்க்கையில அது உங்க சித்தமா தான் இருக்கணும், அது உங்க விருப்பமாக தான் இருக்க வேண்டும். எங்களுடைய சித்தம் ஒன்றும் வேண்டாம் ஆண்டவரே, எங்களுடைய விருப்பம் வேண்டாம் கர்த்தாவே, எங்களுடைய ஆசை வாசங்கள் ஒன்றும் எங்களுக்கு வேண்டாம்ப்பா. எல்லாமே உங்க சித்தத்தின்படி எங்களுடைய வாழ்க்கையிலே நீங்க தான் அதை நடத்தி செல்ல வேண்டும். வருஷத்தை துவக்கமானாலும் சரி, வருஷத்துடைய நடுவில் ஆனாலும் சரி, வருஷத்துடைய முடிவில் ஆனாலும் சரி, எந்த சூழ்நிலையிலையும் அது உங்க சித்தம் எங்கள் வாழ்க்கையை நிறைவேற வேண்டும் என்று சொல்லி நாம் ஆண்டவரிடத்தில் ஜெபிக்க வேண்டும். இந்த ஒரு விண்ணப்பம், ஆபகுக் தீர்க்கதரிசியுடைய விண்ணப்பம், முதல் வசனத்திலே அவர் பாடின விண்ணப்பம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆபகுக் தீர்க்கதரிசி சிகாயோனில் பாடின விண்ணப்பம் அருமையான ஒரு விண்ணப்பம். தீர்க்கதரிசிகள் இப்படியாக ஆண்டவரிடத்திலே விண்ணப்பம் பண்ணினார்கள். தேவனோடு கூட பேசுகிற தீர்க்கதரிசிகள், தேவனுடைய சத்தத்தை கேட்கிறதான தீர்க்கதரிசிகள், தேவனுடைய வார்த்தையை கேட்டு ஜனங்களுக்கு சொல்லுகிறதான தீர்க்கதரிசிகள். இந்த தீர்க்கதரிசிக்கே ஒரு பெரிய பயம் உண்டாயிருக்கிறது. ஆண்டவரே, நான் இதை கேள்விப்பட்ட போது எனக்கு பயம் உண்டாயிற்று என்று சொல்லுகிறார். கர்த்தர் வெளிப்படுத்துகிறதான இந்த உலகத்திலே சம்பவிக்க போகிற காரியங்களை ஆண்டவர் தீர்க்கதரிசிகளுக்கு வெளிப்படுத்தும் போது அந்த தீர்க்கதரிசிக்கே ஒரு பெரிய பயம் உண்டாயிற்று. முக்கியமா தீர்க்கதரிசிகள் பயப்படவே மாட்டாங்க. தீர்க்கதரிசிகளுக்கு பயமே இருக்கக்கூடாது. ஆனா இந்த தீர்க்கதரிசி என்ன சொல்றாரு? ஆண்டவர் வெளிப்படுத்துறதை நான் கேட்ட போது எனக்கு மிகுந்த பயம் உண்டாயிற்று என்று சொல்லுகிறார். அப்படின்னு சொன்னால் அவரே பயப்படுகிற அளவுக்கு ஒரு பெரிய காரியம் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், அந்த காரியங்கள் என்ன, அது எங்கே நடக்க போகிறது, எப்பொழுது நடக்க போகிறது, யாருக்கு இது சம்பவிக்க போகிறது என்று சொன்னால், தேசத்தில் இருக்கிற ஜனங்களுக்கு அந்த காரியங்கள் சம்பவிக்க போகிறது. அதுக்காக தான் அவர் என்ன சொல்றார்? ஆண்டவரே, எங்களை மறுபடியும் உயிர்ப்பியும் அப்பா. நாங்கள் உயிரற்ற நிலையிலே நாங்கள் இருக்கிறோம், உயிர் இல்லாதபடிக்கு நாங்கள் இருக்கிறோம், ஆவிக்குரிய வாழ்க்கையில மந்த நிலைமையில இருக்கிறோம். எங்களுடைய ஆவிக்குரிய தன்மைகள் எல்லாவற்றையும் செயல்பாடு இல்லாமல், ஒரு கிரியைகள் இல்லாமல் நாங்கள் விழுந்து கிடக்கிறோம். ஆகவே உம்முடைய இரக்கத்தை எங்களுக்கு நினைத்தருளும் என்று சொல்லி ஒரு தீர்க்கதரிசி ஜனங்களுக்காகவும் மக்களுக்காகவும் தேசத்திற்காகவும் அவர் ஜெபிக்கிறதை பார்க்கிறோம். ஒரு நல்ல வரம் பெற்றவர்கள், தீர்க்க தரிசனம் உள்ளவர்கள் தேசத்திற்காக நாம்
ஆண்டவரை நோக்கி மன்றாட வேண்டும். அவர்தான் உண்மையான ஒரு தீர்க்கதரிசி. தேசத்தின் மேல் வரக்கூடிய அழிவுகள், ஜனங்கள் மேல் வரக்கூடிய அழிவுகளை எப்படி நம்ம பார்க்க முடியும்? எஸ்தர் புத்தகத்தில் இப்படிதான் எழுதப்படும், என்னுடைய குலத்துக்கு வரும் அழிவை நான் எப்படி பார்ப்பேன்? என் ஜனங்களுக்கு மேல் வரக்கூடியதான தண்டனையை நான் எப்படி சகிக்க முடியும் என்னால் என்று சொல்லி அந்த மகள் எவ்வி தவித்தது போல ஒவ்வொரு ஆத்துமாவும் தவிக்க வேண்டும். ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. பாருங்கள், தேவனுடைய வருகை மிக சமீபமாக இருக்கிறது. ஆண்டவர் வருகைக்கு முன்பாக பலவிதமான அடையாளங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. பாருங்க, 3ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலே, அவருக்கு முன்பாக கொள்ளை நோய் சென்றது. ஆண்டவர் வருவதற்கு முன்பாக முன்னாடி என்ன வருகிறது? ஜனங்களுக்கு கொள்ளை நோய்கள் வருகிறது. கொள்ளை நோய்கள் வருகிறது. மனிதனை கொல்லும்படியான ஒரு நோய், மனிதனை சாகரிக்கும்படியான ஒரு நோய். இதற்கு மருந்தே கிடையாது, இதற்கு ஊசி கிடையாது, இதற்கு சிகிச்சை கிடையாது. ஆண்டவர் கொள்ளை நோயை அனுப்பினால் யார் அதற்கு சிகிச்சை கொடுக்க முடியும்? அதற்கு முடிவு அழிவுதான். அது பேரே கொள்ளை நோய், கொல்லுகிற நோய். ஆகவே அந்த கொல்லுகிற நோய் ஜனங்களுக்கு எதிராக வந்து கொண்டிருக்கிறது, ஆபத்து வந்து கொண்டிருக்கிறது. அதுக்காக தான் இந்த தீர்க்கதரிசி என்ன சொல்றாரு? ஆண்டவரே, தயவு செய்து எங்க மேல கிருபை வைத்து எங்களை மறுபடியும் உயிர்ப்பையும் ஆண்டவரே என்று சொல்லி ஜெபம் பண்றார். நாங்கள் ஆண்டவரே உமக்கு விரோதமாக பாவங்களை நாங்கள் செய்திருக்கிறோம். ஆண்டவரே, அநேக நாட்களாய் உங்களை நாங்கள் மறந்து போயிருக்கிறோம். ஆண்டவரே, உங்களை விட்டு நாங்கள் தூரம் போயிருக்கிறோம். உங்கள் நினையாமல் போனதற்கு பெரிய பாவம் செய்தோம் என்று சொல்லி அந்த பக்தன் மிகவும் மிகவும் தேவ சமூகத்திலே மன்றாடுகிறதை நாம் பார்க்க முடியும். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். அப்பா, எங்களை உயிர்ப்பையும் ஆண்டவரே, எங்களுடைய சரீரத்தை உயிர்ப்பையும் அப்பா, சாவுக்கு ஏதுவான எங்கள் சரீரங்களை நீங்கள் உயிர்ப்பையும் ஆண்டவரே, எங்கள் ஆத்மாவை உயிர்ப்பையும் ஆண்டவரே, எங்களை ஆவியை எங்களுக்குள்ள உயிர்ப்பையும் ஆண்டவரே, எங்களுக்குள்ள ஒரு எழுப்புதல் வரட்டும் அப்பா. நாங்கள் உமக்காக எழும்பி பிரகாசிக்க வேண்டும். ஜபத்தில் எழும்பி பிரகாசிக்க வேண்டும் ஐயா. ஆராதனையில எழுந்து பிரகாசிக்கிறவர்களா எங்களை மாற்றுங்க ஆண்டவரே. நாங்கள் ஜபம் பண்ணுவதில் எங்களுக்குள்ளே ஒரு வல்லமை கடந்து வரட்டும் ஆண்டவரே. சோம்பலின் ஆவிகள் எங்களை விட்டு கடந்து போவதாக ஆண்டவரே. எங்களுக்குள்ள இருக்கிற அனலும் இன்றி குளிரும் என்று இருக்கிற கிரியைகள் அழிக்கப்படட்டும் என்று சொல்லி தேவ சமூகத்திலே நாம் அர்ப்பணிக்க வேண்டும், ஒப்பு கொடுக்க வேண்டும். நீ அனலும் இன்றி குளிரும் இன்றி இருந்தால் நான் உன்னை என் வாயில் என்று வாந்தி பண்ணி போடுவேன் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். ஜெயம் கொள்ளுகிறவனோ ஆண்டவரோடு கூட இருப்பான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அதான் சொல்லுகிறார், நீ வெளிப்படுத்தினதை நான் கேட்டேன், எனக்கு பயம் உண்டாயிற்று ஆண்டவரே. கர்த்தாவே, வருஷங்களின் நடுவிலே உம்முடைய கிரியையை உயிர்ப்பியும், வருஷங்களின் நடுவிலே அதை விளங்க பண்ணும், கோபித்தாலும் இரக்கத்தை நினைத்தரலும் என்று சொல்லி ஒரு மனிதன் மன்றாடுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. பிரியமான தேவ ஜனமே, நாம் ஏன் அப்படி ஜெபிக்க கூடாது? ஏன் இந்த ஜபத்தை நாம் ஏறெடுக்க கூடாது? நம்மகிட்ட அநேக குறைகள் உண்டு. ஆண்டவர் எதிர்பார்க்கிற அந்த ஜபம் நம்மிடத்துல இல்ல. தேவன் எதிர்பார்க்கிற பரிசுத்தம் நம்மிடத்துல இல்ல. தேவன் எதிர்பார்க்கிற விசுவாசம் நம்மிடத்துல இல்ல. தேவன் எதிர்பார்க்கிற நம்பிக்கை நம்மிடத்துல இல்ல. தேவன் எதிர்பார்த்திருக்கிற நல்ல கிரியைகள் நம்மிடத்துல இல்ல. தேவன் எதிர்பார்க்கிற நல்ல குணங்கள் நம்மிடத்துல இல்ல. தேவன் எதிர்பார்க்கிற நல்ல செயல்பாடுகள் நம்மிடத்துல இல்ல. தேவன் எதிர்பார்க்கிறதான அந்த ஊழியங்கள் நம்மிடத்துல இன்னும் காணப்படவில்லை. ஆதியிலே இருந்து அன்பை நீ விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறைவு உண்டு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆதியிலே இருந்ததான அந்த ஆனந்த பாக்கியம், அந்த ஆதியில இருந்த அந்த ஆதி அன்பு, ஆதி ஜபங்கள், ஆதி எழுப்புதல், ஆதியில இருந்த ஆராதனைகள், ஆதியில் இருந்த பரிசுத்தம் நாளுக்கு நாள் குறைந்து கொண்டே வந்திருக்கிறது. ஏன் என்று சொன்னால் கடைசி நாட்களில் நாம் வந்திருக்கிறோம். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, மனுஷகுமாரன் பூமியிலே வரும்போது விசுவாசத்தை காண்பாரோ. அநேகருடைய பாவங்கள் அதிகமாக, அநேகருடைய அன்பு தனிந்து போகிறது. அன்பு தனிஞ்சு போச்சு, விசுவாசம் குறைஞ்சு போச்சு. அல்லேலூயா. அன்பு தனிந்து போச்சு, விசுவாசம் குறைஞ்சு போச்சு. அது ஆண்டவர் சொல்றாரு. ஏசாயா தீர்க்கதரிசி சொல்ற, ஆண்டவரே, மங்கி எறிகிற திரியே அநேக அதிகம் அப்பா. மங்கி எறிகிற திரி என்ன செய்யாதீங்க, அணைச்சிடாதீங்கப்பா.
நான் இப்படி அப்படியே மங்கி எரிந்து கொண்டிருக்கிறேன். என்னை கொஞ்சம் எரிய விடுங்க ஆண்டவரே. என் திரிய கொஞ்சம் மேல ஏற்றி விடுங்க ஆண்டவரே. நான் அநேகருக்கு வெளிச்சம் கொடுக்கணும்ப்பா. நான் அநேகருக்கு வெளிச்சம் கொடுக்கணும்ப்பா. நீர்தான் மெய்யான ஒளி. எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி நீங்க தான்ப்பா ஆண்டவரே. நான் மங்கி எரிந்து கொண்டிருக்கிறேன் ஆண்டவரே. என்னை அணைத்து விடாதீங்கப்பா. என் விளக்கை ஏற்றுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, என் திரியை கொஞ்சம் ஏற்றுங்க ஆண்டவரே. நான் அநேகருக்கு பிரகாசிக்கிறவனாய் என்னை மாற்றுங்கப்பா. சூரியனை போல நான் பிரகாசிக்கணும் ஆண்டவரே. அநேகருக்கு நான் உபயோகம் உள்ளவனாய் இருக்கணும் ஆண்டவரே. ஊழியத்திற்கு உபயோகம் உள்ளவனாய் என்னை மாற்றுங்கப்பா. உமக்கு உபயோகம் உள்ளவனாய் என்னை மாற்றுங்க ஆண்டவரே. சுவிசேஷத்திற்கு உபயோகம் உள்ளவனாய் என்னை மாற்றுங்க. எஜமானுக்கு பயன்படக்கூடிய கனத்திற்குரிய ஒரு பாத்திரமாக, உபயோகம் உள்ள ஒரு பாத்திரமாக என்னை உபயோகப்படுத்துங்க ஆண்டவரே. என்னை பயன்படுத்துங்க ஆண்டவரே. நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறீர் ஆண்டவரே. சொல்லுங்க டாடி, நான் செய்கிறேன் என்று சொல்லி இந்த வருஷத்துடைய நடுவிலே மறுபடியுமாக நம்மை நாமே புதுப்பித்துக் கொள்ள வேண்டும். புதுப்பிக்கப்பட வேண்டிய காரியங்கள் என்ன? எல்லாம் சரியா இருக்கிறது சொல்ல முடியாதே ஆண்டவரே. என்னென்ன காரியங்களுடைய வாழ்க்கையில புதுப்பிக்கப்பட வேண்டுமோ அத்தனை காரியத்தை இந்த வருஷத்துடைய நடுவிலே நீர் எங்களை புதுப்பியும் ஆண்டவரே. புதுப்பித்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. இன்னும் என்னுடைய வாழ்க்கையில நான் பிரதிஷ்டை இழந்தவனா இருக்கக்கூடாதப்பா. எந்த காரியத்துல நான் பிரதிஷ்டை பண்ணினோம் அதை மீறக்கூடாதப்பா. என்னை ஆண்டவர் அந்த பிரதிஷ்டையில என்னை நடத்துங்கப்பா. அந்த அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி நாமே ஆண்டவரே என்னை உயிர்ப்பிக்க மாட்டீரா அப்படின்னு நாம செபிக்கிறோம். பிரைஸ் லார்ட் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, வருஷங்கள் நடுவிலே உங்களுடைய கிரியை என்னை உயிர்ப்பியும். எசேக்கியேல் தீர்க்கதரிசி புத்தகம், எசேக்கியேல் தீர்க்கதரிசி புத்தகம் 37ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்வோம். அது 3 வசனங்களை படிங்க. 1, 2, 3. பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் யூதா தேசத்தில் ராஜாவாக நியமித்து யோயாக்கீமுடைய குமாரனாகிய கோனியாகின் பட்டத்துக்கு யோசியாவின் 37ஆம் அதிகாரம் எசேக்கியேல் 32 கர்த்தருடைய கை அமர்ந்து ஒரு பள்ளத்தாக்கில் நடக்க பண்ணார். பள்ளத்தாக்கில் வெட்ட வெளியிலே அந்த எலும்புகள் அவைகள் மிகவும் உலர்ந்ததுமாய் அவர் என்னை நோக்கி இந்த எலும்புகள் உயிரடையுமா என்று கேட்டார். அதற்கு நான் ஆண்டவரே தேவரே அதை அறிவேன் என்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய கை என் மேல் அமர்ந்து, எசேக்கியேல் தீர்க்கதரிசிக்கு பாருங்க, கர்த்தருடைய கை என் மேல் அமர்ந்து கர்த்தர் என்னை ஆவிக்குள்ளாக்கி வெளியே கொண்டு போய் எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கின் நடுவிலே என்னை நிறுத்தினார் என்று சொல்லுகிறார். எலும்புகள் நிறைந்த ஒரு வெட்ட வெளியிலே பள்ளத்தாக்கில எலும்புகள் நிறைந்திருக்கிற ஒரு இடத்துல என்னை ஆண்டவர் கொண்டு போனார். என்னை அவைகளின் அருகே சுற்றி நடக்க பண்ணினார். நான் அந்த எலும்புகள் இருந்த இடங்களெல்லாம் சுற்றி நடக்க ஆரம்பித்தேன். எல்லா எலும்புகளாக அங்க நிறைந்திருக்கிறதே அந்த எசேக்கியேல் தீர்க்கதரிசி அந்த தரிசனத்திலே அவர் பார்க்கிறார். ஏதோ பள்ளத்தாக்கின் வெட்ட வெளியிலே அந்த எலும்புகள் மகா திரளாக கிடந்தது. மகா திரளான எலும்புகள் அந்த இடத்துல காணப்பட்டது. அந்த எலும்புகள் எல்லாம் உலர்ந்ததுமாய் இருந்தது. அந்த எலும்புக்குள்ளே பலன் இல்லை, அந்த எலும்புகளுக்குள்ளே உறுதி இல்லை, அந்த எலும்புகளுக்குள்ளே சக்தி இல்லை, அந்த எலும்புகளுக்குள்ளே இருந்த வல்லமை போய்விட்டது, சக்தியும் குறைந்து விட்டது. அந்த எலும்புகள்லாம் உலர்ந்து போய் கீழே தொட்டா கூட அது அப்படியே உலர்ந்து ஓடி ஒன்று இல்லாம போயிடும். இப்போதான் ஆண்டவர் கேட்கிறார் இந்த எசேக்கியேல், அவர் என்னை நோக்கி மனுபுத்திரனே இந்த எலும்புகள் உயிரடையமா அப்படின்னு ஆண்டவர் கேட்கிறாரு. எலும்புகள் உயிரடையமா? சாதாரண ஒரு மண்ணை எடுத்து மனுஷனை உண்டாக்கின ஆண்டவர், ஆதாமுடைய விலாவை எலும்பு எடுத்து ஒரு மனுஷனையே உண்டாக்கின ஆண்டவர், எலும்பும் மாம்சமும் சதையும் நரம்புமாக மாற்றின ஆண்டவர், இதை செய்ய அவராலே முடியாதா? அல்லேலூயா. தேவனாலே கூடாத காரியங்கள் ஒன்றுமில்லை. கல்லுகளை அப்பமாக்குற தேவன், கல்லுகளினாலே ஆபிரகாமுடைய சந்ததியை உருவாக்குவேன் என்று ஆண்டவர் சொன்னவரே, இந்த உலர்ந்து போன எலும்புகளை கூட
அவரால் உயிரடைய செய்ய முடியும். இந்த கேள்வியை கேட்ட உடனே இந்த எசேக்கியேல் தீர்க்கதரிசி என்ன சொன்னார் தெரியுமா? ஆண்டவரே, கர்த்தராகிய ஆண்டவரே, அது எனக்கு தெரியாது, அது உங்களுக்கு தான் தெரியும். நீர் அறிவீர். ஆண்டவரே, தேவரீர், அதை நீர் அறிவீர், எல்லாம் உமக்கு தெரியும் அப்பா. நம்பிக்கை இழந்திருக்கிறோம். அது 11வது வசனத்தில் ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, எசேக்கியேல் 37 அப்பொழுது அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் யார் தெரியுமா? இஸ்ரவேல் வம்சத்தார். இந்த எலும்புகள் யாரு? இஸ்ரவேல் வம்சத்தார் அனைவருமே. இதோ அவர்கள், எங்கள் எலும்புகள் உலர்ந்து போயிற்று, எங்கள் நம்பிக்கை அற்று போயிற்று, நாங்கள் அது கொண்டு போகிறோம் என்றார்கள். ஆமென். அந்த உலர்ந்து போன காரியம் என்ன தெரியுமா? உறுதி இல்லாத, நம்பிக்கை இல்லாத வாழ்க்கை. ஆமென். உறுதி இல்லாத, நம்பிக்கை இழந்த ஒரு வாழ்க்கை. இன்னைக்கு அப்படிப்பட்ட ஜனங்களை குறித்து ஆண்டவர் சொல்றாரு. இந்த ஜனங்கள் எல்லாரும் நம்பிக்கை இழந்துட்டாங்கப்பா. இவங்களுக்குள்ள என்னை பற்றி ஒரு உறுதி இல்லை, என்னை பற்றி ஒரு விசுவாசம் இல்லைன்னு ஆண்டவர் ரொம்ப துக்கப்படுறாரு. நாளுக்கு நாள் உலகத்தில் நடக்கிற சம்பவங்களை நம்ம பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில உபத்திரங்கள் அதிகமாகுது, பிரச்சனைகள் அதிகமாகுது, நம்ம எதிர்பார்க்கிற காரியங்கள் நடக்கல. நம்ம என்ன செய்யறப்போ? நம்பிக்கை இழந்துடுறோம். என்னடா வாழ்க்கை இது? அவ்வளோ நாளா நான் ஜெபம் பண்றேன், எது நடக்கல, நம்பிக்கை இல்லை. இந்த காரியம் வரல, நம்பிக்கை இல்லை, விசுவாசம் இல்லை. ஆனா ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறதுன்னா, முடிவு பரியந்தம் அந்த நம்பிக்கையில நாம நிலைத்திருக்கணும். நம்பிக்கையில நாம உறுதியாக இருக்கணும். உறுதி தன்மை நம்ம ஒரு நாளையும் இழக்கவே கூடாது. என்ன பிரச்சனைகள் வந்தாலும் நாம் ஆண்டவர் மேல் வைத்திருக்கிறதான நம்பிக்கை இழந்துடக்கூடாது. யோபு என்கிறதான ஒரு மனிதனை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. கடைசி நாட்களில் அவர் சொன்ன அருமையான வார்த்தைகள், ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்வார். ஆமென். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்வார். தேவரீ, சகலத்தையும் செய்ய நீர் வல்லவர். நீ செய்ய நினைத்தது தடைபடாது. எனக்கு முன் குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். இப்படிப்பட்ட காரியங்கள் அநேகமாக இருக்கிறது. இது எப்போது இந்த வார்த்தை சொல்லுகிறார்? எல்லாமே இழந்த பிறகு சொல்றாரு, ஆண்டவரே, நீர் என்னை கொன்று போட்டாலும் என்னை விட்டு என்னுடைய பிள்ளைகள் எடுத்துக்கொண்டீங்க, என்னுடைய ஆசைகள் எடுத்துக்கொண்டீங்க, எல்லாம் உங்களாலே கிடைத்தது, எல்லாமே என்னை விட்டு போய்விட்டது. ஆனால் நான் மாத்திரம் வியாதியில் இருக்கிறேன். இந்த வியாதியிலிருந்து நீர் என்னை கொன்று போட்டாலும் சரி, நீர் தான் என்னுடைய நம்பிக்கை. என்னை கொன்று போட்டாலும் நீர்தான் என்னுடைய நம்பிக்கை. எதை இழந்தாலும் நீர்தான் என்னுடைய நம்பிக்கை. என்னை விட்டு யார் போனாலும் நீர்தான் என்னுடைய நம்பிக்கை. எத்தனை காரியங்கள் என்னை விட்டு அகன்று போனாலும், நான் தனிமையில் இருந்தாலும் நீர்தான் என்னுடைய நம்பிக்கை. யோபு துளிர்விட ஆரம்பித்தார். பயங்கரமான ஒரு சூழ்நிலையிலிருந்து அவர் வெடித்து வெளியே வர ஆரம்பித்தார். யோபுடைய வாழ்க்கையிலே அடிமட்டத்திலே, பாதாளத்திலே போனவரை மறுபடியும் தேவன் தூக்கி எடுத்து வல்லவராக இருக்கிறார். கர்த்தருடைய என்ன பிரச்சனைகள் வந்தாலும், நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன் என்கிற நம்பிக்கை நமக்குள்ள இருக்க வேண்டும். பிசாசு நம்முடைய அநேக இடங்களிலே இருளை கொண்டு போனாலும் கர்த்தர் என்னை வெளிச்சத்திலே கொண்டு வருவார் என்கிறாலும் நம்பிக்கை நமக்குள்ள இருக்க வேண்டும். நம்பிக்கை இழந்துராதீங்க பிள்ளைகளே, நம்பிக்கை இழந்துராதீங்க. அம்மா, நம்பிக்கை இழந்துராதீங்க. ஐயா, நம்பிக்கை இழந்துராதீங்க. என் இயேசு வருவார். என் ஆத்துமாவே தேவன் நோக்கி அமர்ந்திரு, நான் நம்புகிறது அவராலே வரும். அது வந்தாலும் சரி, வராமல் போனாலும் சரி, தப்பி விட்டாலும் சரி, தப்பி வைக்காமல் போனாலும் சரி, என் ஆண்டவர் தான் என்னுடைய ரட்சகர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏதோ ஒரு ஆதாயத்திற்காக நான் ஆண்டவரை தேடல, ஏதோ உலக ஆசீர்வாதத்திற்காக நான் ஆண்டவரை தேடல, திருமணத்திற்காக நான் ஆண்டவரை தேடல, வேலைக்காக நான் ஆண்டவரை தேடல. என் ரட்சகரை நான் உண்மையாக தேடுகிறேன். அவர் என்னுடைய ரட்சகர், அவர் என்னுடைய மனவாளன். நான் அவர் எனக்காக ரத்தம் சிந்தினார், அவர் எனக்காக இந்த உலகத்திற்கு வந்தார். அவர் தான் என்னுடைய தெய்வம், அவர் தான் என்னுடைய ரட்சகர். அந்த நம்பிக்கை நமக்கு இருக்கணுங்க. உலகத்தில் உபத்திரம் உண்டு என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆகவே கொள்ளை நோயா வரட்டும், பூமி அதிர்ச்சிகளா வரட்டும், யுத்தங்களா வரட்டும், போராட்டமா வரட்டும், எதையும் தாங்கக்கூடிய இதயம் நமக்கு வேண்டும். அல்லேலூயா. எதையும் தாங்கக்கூடிய இதயத்தை கேளுங்க. ஆண்டவரே,
சோதனையை என்னை விட்டு எடுத்து போடுங்கன்னு கேட்காதீங்க. சோதனையை தாங்கத்தக்க பலனை கொடுங்கன்னு கேளுங்க. அல்லேலூயா. சோதனையை என்னை விட்டு எடுத்து போடுங்கன்னு கேட்காதீங்க. தாங்குவதற்கு பலன் கொடுங்கன்னு கேளுங்க. சக்தியை கொடுங்கன்னு கேளுங்க. அதுதான் ஆண்டவர் சொன்னாரு. பவுல் ஜெபம் பண்ண, ஆண்டவரே சாத்தானுடைய முள் என்னை குத்துகிறது, என்னை குத்துகிறது, என்னை குத்துகிறது, என்னால் தாங்க முடியல. 3 முறை ஜெபம் பண்றாரு. ஆண்டவர் சொன்னாரு, என் கிருபை உனக்கு போதும், என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலன் பரிபூர்ணமாக விளங்குமே சொல்லுது. கிருபை போதுங்க. ஆண்டவருடைய நம்ம எப்போ பலவீனமா இருக்கிறோமோ அது சந்தோஷப்படுங்க. நம்ம பலவீனப்படும் போதெல்லாம் ஆண்டவருடைய பலன் நமக்கு வருதுல்ல, அது நமக்கு மேன்மை தானே, அது நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம் தானே. ஆகவே அதை பற்றி நீங்க கவலைப்படாதீங்க. ஆண்டவரை என்னை பலப்படுத்துங்க, என்னை பலப்படுத்துங்க, என்னை பலப்படுத்துங்க. அப்பா, உண்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவர், உண்மையே நம்பி இருக்கிறபடினால் அவனை பூர்ண சமாதானத்துடன் காத்துக்கொள். இப்படிப்பட்டவைகள் ஏராளமாக உண்டு. வேதத்தை வாசி, தியானம் பண்ணுங்க, ஆண்டவரை பற்றி கொள்ளுங்க, தேவனுடைய அதிசயங்களை தியானித்து பாருங்கள். உங்களுடைய மகத்துவங்களை நாம் பார்க்கும்படி, உங்களுடைய அதிசயங்களை நாம் பார்க்கும்படி உங்களுடைய மனக்கண்களை திறந்து அல்லவா. அல்லேலூயா. இந்த எலும்புகள் உயிரடையுமா அப்படின்னு ஆண்டவர் கேட்கிறாரு. அடுத்ததாக 4வது வசனத்தை வாசித்து பாருங்கள். அப்பொழுது அவர், நீ இந்த எலும்புகளை குறித்து தீர்க்க தரிசனம் உரைத்து அவைகளை பார்த்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், உலர்ந்த எலும்புகளே, உலர்ந்த எலும்புகளே, என்ன கேட்கணும் நீங்க? என்ன கேட்கணும்? கர்த்தருடைய வார்த்தை சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தை, வார்த்தை, தேவ வார்த்தை, தேவனுடைய வார்த்தை. இந்த வார்த்தை நாம் மனுஷனை உயிரடைய செய்யும். அல்லேலூயா. யார் உயிரடைய செய்வாங்க? நம்மள கர்த்தருடைய வார்த்தை தான் ஒரு மனுஷனை உயிரடைய செய்ய தவிர வேற யாருமே ஒரு மனுஷனை உயிரடைய செய்ய முடியாது. அல்லேலூயா. வார்த்தை ரொம்ப முக்கியம். தேவனுடைய வார்த்தையிலே வல்லமை உண்டு. ஆதியிலே ஆண்டவர் உருவாக்கும் போது, மனுஷனை உருவாக்கும் போது, உலகத்தை உருவாக்கும் போது தன்னுடைய வார்த்தையின் மூலமாக தான் ஆண்டவர் உருவாக்கினார், படைத்தார். வார்த்தை ரொம்ப முக்கியம். வேத வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுங்கள், வசனத்திற்கு முக்கியத்துவம் கொடுங்கள். வேதத்தில் இருக்கிற எழுத்துக்களுக்கு முக்கியத்துவம். வானமும் பூமியும் ஒழிந்து போகும், உங்களுடைய வார்த்தைகள் ஒரு உறுப்பாகிலும் எழுத்தாகிலும் ஒழிந்து போவதில்லை. வேதத்தை நேசியுங்கள், வேதத்தை நேசியுங்கள், வேதத்தை ஆசையாக தியானியுங்கள், வேதத்தை சுமந்து கொள்ளுங்கள். நீ வேதத்தை மறந்தால் நான் உன் பிள்ளைகளை மறப்பேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரே. வேதத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார். வார்த்தைகளை கேள். உலர்ந்து போன எலும்புகள் எப்படி உயிரடையும்? எப்படி நீங்க உயிரடைவீங்க? வார்த்தை தான். வார்த்தையில தான் ஜீவன் உண்டு, வார்த்தையில தான் வல்லமை உண்டு, வார்த்தையில உருவாக்கும் சக்தி உண்டு. வார்த்தையை கேட்க 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 கேட்கதான் ஆண்டவர் உனக்குள்ள உயிரடைய செய்வார். அல்லேலூயா. நிறைய பேர் என்ன செய்யறது தெரியுமா? ஏதோ ஒரு விபத்து, ஆவிக்குரிய விபத்து தெரியுமா உங்களுக்கு? இப்ப ரோட்ல ஏதாவது விபத்து, ஹெல்மெட் போடல, விபத்து ஆயிடுச்சு, அவனுக்கு மூளை சாவுன்னு சொல்லுவாங்க. உயிர் இருக்கும், ஆனா உணர்வுகள் இருக்காது, எந்த அசைவுகளும் இருக்காது. டாக்டர் காதுல போய் கத்த சொல்லுவாங்க. அவங்க அம்மா அப்பா யாராவது ஃப்ரெண்ட்ஸ் யாராவது போய் காதுல போய் பேசுங்க, அவனுக்கு இந்த காது உள்ள அந்த வார்த்தை உள்ள போனோம், கேட்கணும் அப்படின்னு கத்தி கத்தி பேசுவாங்க. எந்த உணர்வும் வராது. கை அசைமான் ஆவலாய் காத்திருப்பாங்க, விரல் அசைமான் காப்பாங்க. கால்களுடைய விரல், கைகளுடைய விரலை உன்னிப்பாய் கவனிப்பாங்க. குழந்தையானாலும் சரி, பிறந்த குழந்தையானாலும் சரி, அல்லது விபத்துக்குள்ளானாலும் சரி. இன்றைக்கு கூட நம்முடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட ஒரு காரியங்கள் நடந்து கொண்டது. ஒரு காலத்துல நல்லா ஜெபம் பண்ணவங்க ஜெபிக்க முடியல, ஒரு காலத்துல நல்லா ஓடினவங்க ஓட முடியல, ஒரு காலத்துல உற்சாகமா இருந்தவங்க உற்சாகமா இல்லை. ஏன்னா ஆவிக்குரிய ஒரு உயிரற்ற நிலையிலே நாம் இருக்கிறோம். ஆவிக்குரிய வாழ்க்கையில உயிரற்ற நிலையில இருக்கிறோம். ஒரு காலத்துல எழும்பி பிரகாசித்தவங்க எல்லாம் இன்னைக்கு அமைதியா இருக்கிறாங்க. இது சாத்தான் கொடுக்கிற ஒரு விபத்து, சாத்தான் கொடுக்கிற அதிர்ச்சி.
இன்னைக்கு ஆவிக்குரிய வட்டாரத்திலே நீ கவனித்து பாருங்கள். ஜெபிக்க முடியாதவங்க, ஒரு நாள் பைபிள் படிக்க முடியாதவங்க, சபையிலே வர தடையா இருக்கிறவங்களை கண்ணோக்கி பார்த்து நான் பிடிப்பட்டவர்கள் எல்லாம் உழந்து போய் இருக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன வேணும் தெரியுமா? வார்த்தை வேண்டும், வார்த்தை வேணும், வார்த்தை வேணும், வார்த்தை வேண்டும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. என்ன மெடிசன் அதுக்கு? கர்த்தருடைய வார்த்தை தான் மெடிசன். அல்லேலூயா. வசனத்தை அவங்களுக்கு சொல்ல வேண்டும். 119 சங்கீதத்தை நாம் திருப்பிக் கொள்ளுவோம். 25வது வசனம். 119 சங்கீதம். என் ஆத்துமா மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிறது. என் ஆத்துமா மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிறது. உமது வசனத்தின்படி என்னை இயக்கி. உமது வசனத்தின் படி என்னை உயிர்ப்பியும் என்று சொல்லுகிறார். தாவீது அருமையான ஒரு ஜெபம் செய்கிறார். என் ஆத்துமா மண்ணோடு கூட ஒட்டி கொண்டிருக்கிறது. மண் என்று சொன்னால் என்ன? உலகம். மண் என்று சொன்னால் என்னது? உலகம். உலகம். உலகத்தோடு கூட நம்ம எப்போ ஐக்கியம் கொள்ளுகிறோமோ, உலகத்தோடு, மண் என்று சொன்னாலே உலகம். ஆவிக்குரிய ஆத்துமா நாம். உலகமும் நாமும் ஒன்றாக ஒட்டி கொள்ளும் போது நம்மால ஆண்டவருக்காக பிரகாசிக்க முடியாது. உலகத்தோட நம்ம ஒத்து போலாம், ஊரோட நம்ம ஒத்து போலாம் அப்படின்னு நீங்க உலகப்படி போனீங்கன்னா ஆண்டவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை நம்ம இழந்துருவோம். தேவனுடைய ஐக்கியத்தை நம்ம இழந்துருவோம். தேவனுடைய வல்லமையை நம்ம இழந்துருவோம். எல்லாமே மந்தமான நிலையை நம்ம சென்றடைவோம். எதுவுமே நமக்குள்ள உயிர் பெற முடியாது. தாவீது கூட அவரும் என்ன செய்தாரு? மண்ணோட ஒட்டிட்டார், உலகத்தோட ஒட்டி கொண்டார். இன்றைக்கு நாம் அப்படிதான் ஒட்டி கொண்டிருக்கிறோம். விடுதலை ஆகணும்னு நினைக்கிறோம், விடுபட வேண்டும் என்று நம்ம முயற்சி பண்றோம். அதனால நம்மால முடியல. ஒரு முறை போய் ஒட்டிட்டா அதுல இருந்து விடுபட கர்த்தரால் தான் முடியும். கர்த்தர் தான் நம்மளை விடுதலையாக்க முடியும். வேற யாருமே நம்மளை விடுதலையாக்க முடியாது. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை என்ன செய்யும்? விடுதலையாக்கும். வேத வார்த்தை தான் ஒரு மனுஷனுக்கு விடுதலை கொடுக்க தவிர நாமே நினைச்சால் நமக்கு விடுதலை கிடைக்காது. தேவனுடைய பிள்ளைகளே, மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிற அனுபவம் என்ன தெரியுமா? யாத்திராகம புத்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். 4ஆம் அதிகாரம் 2ல இருந்து படிங்க. யாத்திராகம புத்தகம் 4ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலிருந்து வாசித்துட்டார். கர்த்தர் அவனை நோக்கி, உன் கையில் இருக்கிறது என்ன என்றார். ஒரு கோல் என்றார். அதை தரையிலே போடு என்றார். தரையிலே போட்டபோது அது சர்ப்பமாயிற்று. பாருங்கள், கையில இருக்கிற ஒரு கோல் அது எப்போ சர்ப்பமாக மாறுகிறது? கீழே தரையில போடும்போது அது சர்ப்பமாக மாறுகிறது. சர்ப்பமாக மாறுகிறது. சர்ப்பம் என்பது அது சாத்தானுடைய கிரியைகளிலே ஒன்று. அது தீண்டத்தக்கது, அது விஷம் உள்ளது. பாம்பை பார்த்தால் படையே நடுங்கும். பாம்பை பார்த்து என்ன செய்யும்? படையே நடுங்கும் போது மோசே சொல்றார், நான் மட்டும் நடுங்காம இருப்பேனா? பார்த்துட்டு விலகி ஓடுறாரு மோசே. சகலங்கெல்லாம் வல்லவன் மோசே, எல்லாம் கற்று தெரிந்தவர், எல்லாவற்றையும் யுத்தத்திலே பேர் பெற்றவர், படிப்பிலே பேர் பெற்றவர், எல்லா நுணுக்கங்களையும் அறிந்தவர். அந்த மோசே சர்ப்பத்தை பார்த்து விலகி ஓடுகிறார். மோசே ஆண்டவர் கூப்பிடுறா, வா, ஓடாதே, வா, நான் இருக்கிறேன் அப்படின்றாரு. மறுபடியும் அது நீ எடு. கர்த்தருடைய வார்த்தை வருது. மோசே கூப்பிடுறாரு, அது வாளை பிடிந்தார் ஆண்டவர். வாளை பிடிச்சவுடன் அது மறுபடியும் போலாயிற்று. இதுதான் கர்த்தருடைய வார்த்தை. தேவனுடைய வார்த்தையில்தான் ஓடுனாரு, போட்டான். அல்லேலூயா. இது ஒரு எக்ஸாம்பிளுக்காக ஆண்டவர் உன்னோடு கூட இருக்கிறார் என்பதற்காக அடையாளம். ஆனா ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம கையில் இருக்கிற கோல் என்னன்னா அது ஆவிக்குரிய வாழ்க்கை. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு வரங்கள், கோல் என்பது வரங்கள். இந்த வரங்கள் எப்போது செயல்படாம போகிறது சொன்னால், இந்த வரங்கள் எப்போது நமக்குள்ள இருக்கிற வரங்கள், ஜெப வரங்கள், பரிசுத்த வரங்கள், ஞான வரங்கள், அன்னை பாஷை வரங்கள், தீர்க்க தரிசன வரங்கள், இன்றைக்கு அற்புத அடையாளங்கள் செய்யக்கூடிய வரங்கள், வியாக்கரணம் செய்யக்கூடிய வரங்கள், 9 விதமான வரங்கள் இருக்கிறது. ஆகவே இந்த வரங்கள் ஏன் நம்மளால செயல்பட முடியல அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏதோ ஒரு கிரிய மண்ணோடு கூட ஒட்டி கொண்டு இருக்கிறது. அந்த வசனத்தை படிங்க. 3வது வசனம், தரையிலே போடு. தரை என்று சொன்னால் என்ன? மண்ணு. அல்லேலூயா.
Hallelujah. ஆவிக்குரிய வாழ்க்கையில இருக்கக்கூடிய அந்த காரியங்கள் எப்போ மண்ணோடு கூட உராசுகிறதோ, மண்ணோடு கூட ஒட்டி கொள்கிறதோ, அப்பொழுது அது சர்ப்பமாய் மாறுகிறது. தேவனுக்கு விரோதிகளாய் மாறுகிறோம். நல்லவங்க கூட கெட்டவங்களாய் மாறுறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? மண்ணிலே ஐக்கியம். அல்லேலூயா. Hallelujah. தரையோடு கூட இருக்கிற ஐக்கியம். ஐக்கியம். நல்லா இருந்தாங்களே, இப்படி மாறிட்டாங்களே அப்படின்னு நம்ம ஆச்சரியப்படுற அளவுக்கு அவங்க சுபாவம் மாறி இருக்கும், அவங்க பேச்சு மாறும், அவங்க நடக்கம் மாறும், அவங்க வார்த்தை மாறும், அவங்க உருவம் மாறும், அவங்க பார்வை மாறும். எல்லாமே அவங்களுக்கு விரோதமான கிரியைகள் இன்னைக்கு இருக்கும். சாத்தானுடைய செயல்பாடுகள் அப்படி இருக்கும். குடும்பங்களை கூட நீங்க பாருங்க, ஏன் திடீர்னு இப்படி மாறிட்டாங்க அப்படின்னு பார்த்தா, தரையிலே உராசல். அல்லேலூயா. Hallelujah. மண்ணிலே ஒரு உராசல், மண்ணிலே ஒரு உரசல், மண்ணோடு கூட நம்ம ஒட்டி கொண்டிருக்கிறது. பிரிக்க வேண்டும். அப்போது எப்படி ஆகும்? கர்த்தருடைய வார்த்தை. ஆமென். Amen. 1 யோவான் 2ஆம் அதிகாரம், 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 15, 16, 17 வசனங்களை வாசித்து பாருங்கள். 1 யோவான் 2, 15. உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் பாருங்க, உலகம், மண் என்பது உலகம், தரை என்பது உலகம். உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்திலே பிதாவின் அன்பு இல்லை அப்படின்னு சொன்னா என்ன? ஏனெனில் மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின். இந்த மண்ணோட உராசிட்டீங்கன்னா என்ன வந்துடும் தெரியுமா? மாம்சத்தின் இச்சை வந்துடும். மாம்சம் எதெல்லாம் கேட்குதோ அதெல்லாம் நம்ம நாடுவோம். மாம்சம் ஒரு மாம்சத்து ஆவிக்குரிய பிள்ளைகளாயிடாம மாம்சத்திற்குரிய பிள்ளைகளாய் நாம் மாறுவதற்கு காரணம் என்ன தெரியுமா? திடீர்னு அவங்களுக்கு நிறைய மாம்ச இச்சைகள் வந்துடும். மாம்ச இச்சைகள், மாம்சத்தை அழகுபடுத்தணும், மாம்சத்தை பிரியப்படுத்தணும், மாம்சத்தை முக்கியப்படுத்தணும், இந்த மாம்சத்தை பெருமைப்படுத்துவாங்க. இந்த மாம்சத்தின் கிரியெல்லாம் அங்க விளையாட ஆரம்பிக்கும். அடுத்ததாக கண்களின் இச்சை. ஒரு பெண்ணை நீ என்ன ஸ்திரீ ஒரு இச்சையோடு பார்த்த அவளோடு கூட நீ விபச்சாரம் செய்தாயிட்டு என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரா இல்லையா? இது நானா சொல்றேன், ஆண்டவர் சொல்லியிருக்க. என்ன சொல்றாரு? கண்களின் இச்சை. கண்ணுல அப்படியே ஒரு இச்சை வந்துடும். சில காரியங்கள் அப்படியே மெய் மறந்து போயிடுவாங்க. சிலருடைய ஒரு புதுசா ஒரு கார் வாங்கிட்டா போறோம், இச்சை, அது மேல ஒரு இச்சை. ஒரு வீடு பார்த்தா அது மேல ஒரு இச்சை. அழகான ஒரு வண்டியை பார்த்துட்டு அது மேல ஒரு இச்சை. அழகான ஒரு பெண்ணை பார்த்துட்டு அது மேல ஒரு இச்சை. அழகான நகையை பார்த்தா அது மேல ஒரு இச்சை. அழகான வஸ்திரங்களை பார்த்தா அது மேல ஒரு இச்சை. இன்றைக்கு அந்த இச்சை இருக்க பார்த்தீங்கன்னா அதுதான் ஒற்றதான அனுபவம். உலகத்திலே ஒட்டுகிற தரையிலே நம்ம ஓடுகிறதா நம்ம வாழ்க்கை. கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை. ஜீவனத்தின் பெருமை. என் குடும்பம் எவ்வளவு பெருசு தெரியுமா? நாங்க யாரு தெரியுமா? அந்த ஊர்ல நாங்கெல்லாம், எங்க அப்பா யார் தெரியுமா? எங்க தாத்தா எப்படிப்பட்டவர் தெரியுமா? நாங்களாம் எப்படி வாழ்ந்தோம் தெரியுமா? எங்க கோத்திரம் என்ன தெரியுமா? எங்க ஜாதி என்ன தெரியுமா? ஜீவனத்தின் பெருமை. பெருமை, கண்களின் இச்சை, உலகத்தினுடைய ஆசைகள், இதெல்லாம் நம்ம பார்க்கும் போது என்ன தெரியுமா? நம் மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிறோம். தாவீது சொல்ற, ஆண்டவரே நான் மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிறப்பா, என்னை உயிர்ப்பியும் ஆண்டவரே, எனக்கு விடுதலை வேண்டும் அப்பா, எனக்கு விடுதலை தாரும் ஆண்டவர் என்று சொல்லி அங்க செபிக்கிறதை நம்ம பார்க்க முடிகிறது. வருஷத்தினுடைய நடுவிலே உங்களுடைய கிரியைகளை உயிர்ப்பையும் ஆண்டவர். எசேக்கியேல் தீர்க்கதரிசி புத்தகத்தை மீண்டுமாக திருப்பிக் கொண்டது. 37 4வது வசனம். அப்பொழுது அவர், நீ இந்த எலும்புகளை குறித்து தீர்க்க தரிசனம் உரைத்து அவைகளை பார்த்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், உலர்ந்த எலும்புகளே கர்த்தருடைய வார்த்தையே கேளுங்கள். உலர்ந்த எலும்புகளே கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். நமக்கு என்ன வேணும்? கர்த்தருடைய வார்த்தை நமக்கு வேண்டும். சங்கீதம் 19:7 படிங்க. இன்னொருத்தர் 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 27 வசனத்தை வாசிங்க. ஒருவர் சங்கீதம் 19:7, இன்னொருவர் 1 பேதுரு 1:27. நீதி நியாயங்களை நான் கற்றுக்கொள்ளும் போது செம்மையான இதயத்தால் உம்மை துதிப்பேன். உமது பிரமாணங்களை கைக்கொள்ளுவேன். முற்றிலும் என்னை கைவிடாதேயும்.
வாலிபன் தன் வழியை எதிர்நாட்டம் பண்ணுவான். இல்லைங்க, வெறும் 19 சொன்னேன். சங்கீதம் 19 கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் கர்த்தருடைய வேதம். வேதம் என்ன? ஆத்துமாவை என்ன செய்யும்? தாவீது என்ன சொல்றாரு? என் ஆத்துமா மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிறது, என்னை உயிர்ப்பின்னு கேட்கிறாருல. அதுதான் இந்த வார்த்தை. கர்த்தருடைய வேதம் தான் நம்மை உயிர்ப்பிக்க முடியும். அப்போ நான் என்ன விஷயம் அப்படி பார்த்தீங்கன்னா, நல்லா கவனிங்க. உம்முடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமா இருக்கிற மனுஷன் சொல்லிட்டு போட்டா மட்டும் போதுமா? சின்ன பிள்ளைங்க சொல்லுவாங்க இந்த வசனத்தை, சண்டே ஸ்கூல் பிள்ளைங்க சொல்லுவாங்க, இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன். சும்மா சொல்லிட்டு போறதுக்காக நம்ம வரல, நம்ம செய்யணுங்க. வேதத்தை எத்தனை பேர் வாசிக்கிறீங்க எனக்கு தெரியல. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை மந்த நிலைமையில, செத்த நிலைமையில இருக்கிறதுக்கு காரணம் தெரியுமா? நம்ம வேதத்தை இன்னும் கையில் எடுக்கல. தினந்தோறும் வேதத்தை வாசிங்க. விசுவாச பிள்ளைகளுக்கு நான் உங்களுக்கு சொல்றேன், கிறிஸ்தவன் என்ற பெயர் இருந்தா மட்டும் போதாது. கிறிஸ்துவன் என்ற பெயர் வைத்துக் கொண்டா மட்டும் போதாது. ஆராதனைக்கு வந்து போனா மாத்திரம் போதாது. வேதத்தை தியானிக்கிறியா? வேதத்தை நீ முக்கியத்துவம் கொடுக்கிறியா? இந்த வேதம் தான் நம்முடைய ஆத்துமாக்களை உயிர்ப்பிக்கும். ஒவ்வொரு நாளும் வேதத்தை வாசித்து பாருங்கள், தியானித்து பாருங்கள். அதிலே வல்லமை உண்டு, உயிர் உண்டு. நம்ம எல்லாரும் நிச்சயம் உயிர் அடைவோம். 1 பேதுரு 1:27 படிங்க. 1 பேதுரு 1:27. இல்லையா? 2 பேதுரு 1:27. 1 பேதுரு 1:22 வாசிங்க. ஆகையால் இதன் மாற்று சகோதரர்களே, நம் உள்ளவர்களால் ஆவியினாலே சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து உங்கள் ஆத்துமாக்களை சுத்தமாக்கி கொண்டவர்களால் சுத்தமாக்கினார். இன்றைக்கு ஒவ்வொருவரும் சுத்தமாய் இதுல 23 அழிவுள்ள விக்கினால் அல்ல, என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவனுள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் உருவாக்கப்பட்டிருக்கிறோம், ஜெனிபிக்க. அதுதான் மறுபடியும் உயிர்ப்பிக்கப்படுகிற ஒரு அனுபவம், ஜெனிபிக்கப்படுகிற அனுபவம், மறுபடியும் பிறக்கிற அனுபவம். மறுபடியும் ஆண்டவர் நான் உருவாக்கப்படணும், நான் பிறக்கப்படணும், ஜெனிபிக்கப்படணும், மறுபடியும் நான் உருவாக்குங்க ஆண்டவரே, நான் செத்துட்டேன், என்னை உருவாக்குங்க அப்பா அப்படின்னா வேத வசனம் தான் நம்ம உருவாக்க முடியும். ஆமென் சொல்லுங்க. யார் நம்மளை உருவாக்குவாங்க? கர்த்தருடைய வார்த்தை. பாருங்க, சங்கீதம் 80 அதிகாரம் 18வது வசனம். சங்கீதம் 80:18. சீக்கிரம் படிங்க. அப்பொழுது உம்மை விட்டு பின்வாங்க மாட்டோம், எங்களை உயிர்ப்பியும், அப்பொழுது உமது நாமத்தை தொழுது கொள்வோம். இதுதான் ஜெபம். ஆண்டவர் நம்மளை உயிர்ப்பிக்க முடியாது, நம்ம கேட்டுக்கொண்டே இருக்கணும். ஆண்டவரே என்னை உயிர்ப்பியும், 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 உயிர்ப்பியும். ஆண்டவரே என்னை உற்சாகப்படுத்துங்க, உங்களுடைய வழிகளிலே நான் உற்சாகம் அடையணும். ஆண்டவரே உங்களுடைய வசனத்திற்குள்ளே நான் எழுப்புதல் அடையணும். என்னை உயிர்ப்பியும், நானுமே தொழுது கொள்ளணும், துதியோடு வரணும், ஸ்தோத்திரத்தோடு வரணும், ஆடல் பாடல் சத்தத்தோடு கூட எப்பொழுது நாங்கள் உண்மை தொழுது கொள்ளே ஆண்டவரே உங்களுடைய ஆவியில நாங்கள் நிரம்பிக் கொண்டே இருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை எங்களுக்கு தாங்க. அல்லேலூயா. அடுத்ததாக எசேக்கியேல் புத்தகத்தை அப்படியே திருப்பிக் கொள்ளுவோம். 37ஆம் அதிகாரத்திலே பெருமையான ஒரு வேத வசனத்தை காலை வேளையிலே கர்த்தர் நமக்கு தந்து கொண்டிருக்கிறார். அடுத்ததாக 5வது வசனத்தை வாசிங்க. எசேக்கியேல் 37:5. கர்த்தராகிய ஆண்டவரே, இதோ நான் உங்களுக்குள் ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன், அப்பொழுது உயிர் அடைவீர்கள். அல்லேலூயா. பாருங்க, 7வது வசனத்தை வாசிங்க. எனக்கு கட்டளையிட்டபடியே நான் தீர்க்க தரிசனம் உரைக்கையில் ஒரு இரைச்சல், அந்த இரைச்சல் தாங்க ஆவியானவர். அப்படின்னு சொல்லுங்க.
அந்த இரைச்சல் தான் ஆவியானுடைய கிரியை. இரைச்சல் உண்டாயிற்று. அடுத்தது அசைவு. அந்த அசைவு தான் ஆவியானவர். அந்த அசைவு தான் பாருங்க, இரைச்சல், அசைவு. அது என்ன செய்யும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு எலும்பும் தன் தன் எலும்போடு கூட சேர்ந்து கொண்டு சேர்க்கிறவர் தான் ஆவியானவர். அல்லேலூயா. ஒன்றோடு ஒன்று சேர்க்கிறவர் தான் ஆவியானவர். இரைச்சல் வரும், அசைவு வரும், ஒவ்வொன்றா சேர்ந்துக்கும். ஆவியானவர் செய்கிறானவர். நான் பார்த்து கொண்டு இருக்கையில் இதோ அவைகள் மேல் நரம்புகள் மாம்சமும் உண்டாயிற்று. மேற்புறம் எங்கும் தோலினால் மூடப்பட்டது. ஆனாலும் அவைகளிலே ஆவி இல்லாதிருந்தது. எல்லாம் வந்துருச்சு. என்ன வர்ற இப்போ? ஆவி வரணும். ஆண்டவருடைய கிரியைகள் நடந்து கொண்டிருக்கிறது. 1 அப்பொழுது அவர் என்னை பார்த்து, நீ ஆவியை நோக்கி தீர்க்க தரிசனம் உரை. நீ ஆவியை நோக்கி என்ன செய்? தீர்க்க தரிசனம் உரை. மனுப்புத்திரனை, நீ தீர்க்க தரிசனம் உரைத்த ஆவியை நோக்கி கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், ஆவியே, நீ காற்று திசை 4 இருந்து வந்து கொலை உண்ட இவர்கள் உயிரடையும்படிக்கு இவர்கள் மேல் ஊது என்று சொல் என்றார். அல்லேலூயா. மிகமையான ஒரு வேத வசனம். கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், ஆவியே, நீ காற்று திசை. காற்று, காற்று என்று சொன்னால் என்ன? ஆவியா. அல்லேலூயா. அல்லேலூயா. காற்று என்று சொன்னால் என்ன? ஆவியானவர். இரைச்சல் என்று சொன்னால் என்ன? ஆவியானவர். அசைவு என்று சொன்னால் என்ன? ஆவியானவர். ஒன்றோடு ஒன்று இசைகிறது என்று சொன்னால், இசைகிறவர் என்று சொன்னால் என்ன? அதுதான் ஆவியானவர். ஆவியை நோக்கி ஆவி என்ன செய்கிறது? தீர்க்க தரிசனம் உரைக்கிறது. இதுதான் மனுஷிக ஆவி, தேவனுடைய ஆவி ஒன்று சேர்கிறது. எனக்கு கற்பிக்கப்பட்டபடியே நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன். அப்பொழுது ஆவி அவர்களுக்குள் பிரவேசிக்க அவர்கள் உயிரடைந்து காலொன்றி மகா பெரிய சேனையாய் நின்றார்கள். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா, அல்லேலூயா. 3வது நிலை என்ன தெரியுமா? ஆவி இருந்தா போது நம்ம எல்லாம் உயிரடைய முடியும். அல்லேலூயா. நமக்குள்ள என்ன இருக்கணும்? நமக்குள்ள என்ன இருக்கணும்? ஆவி இருந்தா நீங்க என்ன செய்யணும்? அசையணும். அல்லேலூயா. உங்களுக்குள் ஆவி இருப்பது உண்மையானால் நீங்க எப்படி இருக்கணும்? நீங்க உட்காந்துட்டீங்க, உட்கார்ந்து இடம் இப்படி அசையல, அப்படி அசையல, கை அசையல, கால் அசையல, கண் அசையல, முகம் அசையல, தலை அசையல, ஆமைன்னு சொல்லல, அல்லேலூயா சொல்லல, உட்காந்துட்டு அப்படியே போனீங்கன்னா எப்படி ஆவியானவர் கிரியை செய்வார்? அல்லேலூயா. நீங்களும் நான் என்ன செய்யணும்? ஆவிக்கு இடம் கொடுக்கிறோம். ஆவியானவர் மென்மையின் ஆவியானவர். அவர் ஜென்டில்மேன் ஆவியானவர். நீங்க இடம் கொடுத்தாதான் வருவாரு. அல்லேலூயா. ஆவியானவருக்கு நீங்க என்ன கொடுக்கணும்? நீங்க நினைக்கலாம், ஆவியானவர் கூப்பிட்டா அவர் வானத்திலிருந்து டிராவல் பண்ணி இங்க பெருமாள் நகர் சபைக்கு சேர்றதுக்கு சாயந்தரம் ஆயிடாது வீட்டுக்கு போயிடலாம். அல்லேலூயா. அவர் அங்கிருந்து வரத்துக்கு அவ்வளவு லேட் ஆகுமா? கண்ணை மூடி கண் சிமிட்டு நேரத்துல வந்துருவாரு. எப்படி வருவாரு? கண் சிமிட்டு நேரம். அல்லேலூயா. நீங்க ஓகே ஆமென் ஆவியானவர் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வந்துருவாரு. வாரம் ஆவியானவரே அப்படின்னு நீங்க கூப்பிடணும். ஆமென் ஆவியானவரே எனக்குள் வாங்க, உமக்கு இடம் கொடுக்கிறேன் வாங்க அப்படின்னு கூப்பிட்டீங்கன்னா ஆவியானவர் அசைந்து அசைந்து வருவார். எப்படி வருவாரு? உன்னத பாட்டுல துள்ளி குதித்து வருகிறவர் இவர் யார்? ஆமென். துள்ளி மான்களை போல துள்ளி குதித்து வருகிறவர் யார்? எருமன் மேலும் தேவனுடைய பிள்ளைகளை மலையின் மேலும் கேதுருமலை நடந்து வருகிறவர் யார்? அவர் நடந்து வருவார், அவர் பறந்து வருவார், அவர் குதித்து வருவார், அவர் அசைந்து அசைந்து வருவார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அவர் இறங்கி வருவார், நெருப்பாய் வருவார், காற்றாய் வருவார், மழையாய் வருவார், இடியாய் வருவார், மெல்லிய சத்தத்தோடு வருவார். நாம் எப்படி பெற்றுக்கொள்ள வேண்டும்? ஆவலோடு நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும். நீங்களும் நானும் கால் ஊன்றி நிற்க வேண்டும். கால் ஊன்றி நிற்க வேண்டும். கால் ஊன்றி நிற்கிறது என்ன தெரியுமா? ஆண்டவர் உன் சொந்த கால்ல நிற்க வைப்பாருங்க. அல்லேலூயா. மற்றவங்க யாருமே பேலன்ஸ்ல நில்லு, மற்றவங்க பேலன்ஸ்ல நாம் இருக்கவே கூடாதுங்க. அல்லேலூயா. அவங்க சொந்த கால்ல நீங்க நிக்கணுங்க.
உங்க அம்மா அப்பா காலில் நிக்க கூடாது, உங்க பிள்ளைகளுடைய காலில் நீங்க நிக்க கூடாது, உங்க அண்ணன் தம்பி காலில் நிக்க கூடாது, உங்க ஃப்ரெண்ட்ஸுடைய காலில் நிக்க கூடாது. நீங்க இல்லைன்னா எங்களுக்கு யாரும் இல்லைன்னு சொல்ற அளவுக்கு நிக்க கூடாது. அல்லேலூயா. உனக்கு காலை கொடுத்திருக்கிறார் ஆண்டவர், உன் காலில் நீ நில்லு. அது எப்படி முடியும் அப்படின்னு சொன்னா ஆவியானவர் நினைச்சாதான் முடியும். ஆவியானவருக்கு நீங்க இடம் கொடுக்கணும், நீங்க உயிர் அடையணும். உங்களை மகா பெரிய சேனையாய் நின்றார்கள் தேவனுடைய பிள்ளைகளே. செத்த உலர்ந்து போன எலும்புகளை உயிரடைந்து அவைகளுக்கு எல்லாவற்றையும் ஆண்டவர் கொடுத்து இன்றைக்கு மகா பெரிய சேனையாய் நிற்க செய்யறான்னு சொன்னால் நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவருங்க. அல்லேலூயா. பாருங்க 12வது வசனத்திலே, ஆகையால் நீ இந்த தீர்க்க தரிசனம் உரைத்து அவர்களோடு கூட சொல்ல வேண்டியது என்னவென்றால், கர்த்தராகிய நான் உங்கள் பிரேத பிடிகளை திறந்து உங்களை பிரேத பிடியில் வெளிப்படவும். இவங்க எங்க இருந்தாங்க தெரியுமா? அந்த பள்ளத்தாக்கு என்கிற பிரேத குழியிலிருந்து கர்த்தர்களை வெளியே கொண்டு வந்தார். பள்ளத்தாக்கு என்கிறதான அந்த பிரேத குழி படர்ந்து பெருகி உலர்ந்து போன திரளான எலும்புல இருந்தாங்க. அந்த பிரேத குழியிலிருந்து அவர்களை ஆண்டவர் வெளியே கொண்டு வந்தாரு. உங்க துக்கத்திலிருந்து ஆண்டவங்களை வெளியே கொண்டு வர மாட்டாரா? அவன் நம்பிக்கையிலிருந்து தேவன் நம்மளை வெளியே கொண்டு வர மாட்டாரா? இழந்து போயிருக்கிற உனக்கு மறுபடியும் எல்லாவற்றையும் கர்த்தர் உனக்கு கொடுக்க மாட்டாரா? லாசருவை பிரேத குழியிலிருந்து வெளியே கொண்டு வந்தாரே, லாசருவை பிரேத குழியிலிருந்து வெளியே கொண்டு வந்தாரே. சகோதரிகள் அழுது கொண்டே இருந்தாங்களே, அந்த துக்கத்தை மாற்றின ஆண்டவர், அந்த கண்ணீரை துடைத்த ஆண்டவர், உங்க கண்ணீரையும் துடைத்து உங்களையும் கர்த்தர் பிரேத குழியிலிருந்து ஆண்டவர் வெளியே கொண்டு வர அவர் வல்லவராய் இருக்கிறார். கைகளை தட்டி எல்லாம் கர்த்தரை சொல்லுங்க. நம்பிக்கை இழந்திருக்கிற மகளே, மகனே, உன்னை ஆண்டவராகிய தேவன் பிரேத குழியிலிருந்து வெளியே கொண்டு வந்தது போல உங்களையும் ஆண்டவர் பிரேத குழியிலிருந்து வெளியே கொண்டு வருவார். உன் வாழ்க்கையிலே காணப்பட இழந்து போனதை மறுபடியும் நீங்கள் பெற்றுக் கொள்வீங்க. எதெல்லாம் இழந்திருக்கீங்களோ மறுபடியும் ஆவிக்குரிய வாழ்க்கையில உன்னை நிற்க செய்வார். விழுந்திருக்கிற உன்னை ஆண்டவர் மறுபடியும் காலூண்டி நிற்க செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். இதெல்லாம் நீங்க இழந்து போனீங்க, அதெல்லாம் நீங்கள் கொள்வீங்க. காரியங்களை செய்வார். தேவனால கூடாத காரியங்கள் ஒன்றுமில்லை. யோவான் சுவிசேஷ புத்தகம் 6ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்க. யோவான் சுவிசேஷ புத்தகம் 6ஆம் அதிகாரம் 63வது வசனம். ஆவி என்ன செய்யும்? உயிர்ப்பிக்க ஆவியை விடாதீங்கம்மா. ஆவியானவரை நீங்க என்ன செய்யாது? விடவே இல்லைங்க. அந்நிய பாஷை பேசிக்கொண்டே இருங்க. வாயை திறந்து பரிசுத்த ஆவியானவருக்கு முதல் இடம் கொடுங்க. ஆவியானவர் எல்லாவற்றையும் நீதியை குறித்தும் உலகத்தை குறித்தும் நியாய தீர்ப்பு குறித்து கண்டித்து உணர்த்துவார். அந்த ஆவியானவருக்கு இடம் கொடுத்தா போதும், ஆவி உங்களை உயிர்ப்பிக்கும். ஆவி உங்களை உயிர்ப்பிக்கும். தேவனுடைய மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது. மாம்சம் ஒன்றுத்துக்கும் சொல்லுங்க, மாம்சம் ஒன்றுக்கும் உதவாது. இந்த மாம்சம் ஒன்றுத்துக்கு உதவாது. இது 70 வருஷமோ 80 வருஷம் ஆட்டம் முடிஞ்சிடும். அல்லேலூயா. ஆனா இந்த ஆவிதான் நம்ம என்ன செய்யும்? உயிர்ப்பிக்க முடியும். நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் தான் ஆவி ஜீவனமாக இருக்கிறது. எழுத்து கொல்லும். மனுஷனுடைய எழுத்து 10 கட்டளைகள் ஒன்ன மிஸ் பண்ணா கூட அதை நம்ம கொண்டணும். ஆனா ஆவி என்ன செய்யும்? நம்மள உயிர்ப்பிக்கும். பிரைஸ் எல்லாம் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அப்படியே நம்ம ஒரு நிமிஷம் எழுந்து நிற்போம். ஸ்டீபன் அங்கிள் வந்து ஜெபம் பண்ணுவாங்க. பிரைஸ் எல்லாம், பிரைஸ் எல்லாம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஆண்டவரே எங்களை உயிர்ப்பியும் அப்பா, எங்களை உயிர்ப்பியும் ஆண்டவரே.